பூமி சுற்றி வரனால தான் நம்ம தற்செயலாக சில பேரை மீட் பண்ணுறோம். அப்படி தற்செயலாக மீட் பண்ண 2 பேரை பற்றி தான் இந்த கதையே. வாங்க பார்க்கலாம். இங்க பாருண்ணா. டேய் வாடா வாடா. டேய் வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போக மாட்டியா? இவங்களெல்லாம் நீங்களாம் இப்படி தானே கண்ணு ஒன்று தெரியாம வண்டி ஓட்டிட்டுறாங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா. சரி பார்த்து போமா. ரோட மட்டும் பார்த்து ஓட்டுங்கடா. டேய் இவங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. பிளாட்ஃபார்மை இந்தியால தேடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு தாங்க இருக்கு IPL Win. ஸ்மூத்தான கேமிங், ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே IPL Winல கிடைக்கும். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போதே மணி வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம IPL Winல நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்க்ளூசிவா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மூலமா நம்ம எக்ஸ்ட்ரா மணி வந்து ஈஸியா earn பண்ணிக்கலாம். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி IPL Winல ஜாயின் பண்ண வைக்கணும். சோ அது மூலமா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்மே கிடைக்கும். நீங்க அப்ளேட்டடா ஜாயின் பண்ணீங்கன்னா டெய்லி சேலரியா 3000 நாளைக்கு மேல ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம மந்த்லி 15 lakhs வரைக்கும் போனஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நெகட்டிவ் ப்ராஃபிட்டா 40% இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் பயோல லிங்க் இருக்கு. அது மூலமா IPL Winல போய் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஆப்குள்ள போனனும் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல போயிட்டு ஏஜென்ட் குள்ள ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ற மூலமா நிறைய மணி ஏர்ன் பண்ணுங்க. யாரும் தயங்கவே வேணாம். இன்னைக்கே போயிட்டு IPL Winல ஜாயின் பண்ணுங்க. ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மூலமா IPL Winல ஜாயின் பண்ணுங்க. எங்க ஹலோ ஹலோ சாரிங்க, என் மேலதான் தப்பு. எல்லாரும் உங்களை திட்டாங்க. விடுங்க, இந்த உலகமே இப்படிதான். ஒரு பையன் சரியான விஷயத்தை சரியா பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதே ஒரு பொண்ணு தப்பான விஷயத்தை தப்பா பண்ணாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. எனிவேஸ், ஐ எம் அதித்தி. நன்றிங்க. ஏங்க, ஒரு பேர் சொல்றதுல போய் என்னங்க இருக்கு? பேர்ல ஆரம்பிச்சு பிரேக்கப்ல முடியுங்க. புரியல. இப்போ நீங்க என் பேரை கேட்க, பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட நம்பரை கேட்க, அடிக்கடி 2 பேர் பார்த்துக்க, விடிய விடிய கால் பேசிக்க, அப்புறம் 2 பேர்ல ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்க, செட் ஆகலன்னு பிரேக்கப் பண்ணிக்க, இப்படி இத்தனைக்கவையும் வர விட்டு வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு வரதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணி வணக்க வைக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்ங்க, நான் சொல்றா பாப்பா. அண்ணே ஃபீஸ் கட்ட சொல்றாங்கண்ணே. சரிடா பாப்பா, நான் கட்டிடுறேன். ஃப்ரைடேக்குள்ள மறந்துடாதண்ணே. சரி ஓகேடா பாப்பா, நான் வைக்கிறேன். பை அண்ணே. சரிங்க, நான் வரேன். இந்த இரு வர. அண்ணே, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு பாருண்ணே. கொஞ்ச நேரம் இருப்பா, வந்து பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி. அண்ணே, வண்டி ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்ப்பா, போயிட்டு வாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. 1/2 மணி நேரமா? ஆமாப்பா. சரி வாங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க சொன்னா எந்த எக்கும் ஆகாது, சொல்லுங்க. என் பேர் ஹரிஷ். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. தங்கச்சி 12th படிக்கிறா. ஆனால் எனக்கு அவளுக்கு சம்மந்தமே இருக்காது. 15,000 சம்பளத்தை வச்சு 25,000 டியூ கட்டுற சாதாரணமான மிடில் கிளாஸ் ஆட்களில் நானும் ஒருத்தங்க. கஷ்டங்கிறது இஎம்ஐ மாதிரி அடிக்கடி வந்து போகுது. ஆனால் சந்தோஷங்கிறது சேலரி மாதிரி வந்தோடனே காணாமல் போயிடுது. மிடில் கிளாஸ் வாழ்க்கையும் கஷ்டம்தான் இல்லை? சலிப்பாக இருந்தாலும் அன்பு காட்டுற அம்மாவும் வம்பு பண்ணுற தங்கச்சியும் நினச்சாலே ஓடுற தூரம் தெரியாது. என்னை பற்றி கேட்க மாட்டீங்களா?
சரி சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகிற என் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பார்க்கணுன்னு ஆசை. இந்த நல்லா இல்லாத சட்னியில் கூட நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் தான் மாறிடும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரோட லைஃப் எக்ஸைட்டிங்காக வாழணும்னு தோணுது. ஆல் தி பெஸ்ட்டுங்க. கூடிய சீக்கிரம் அந்த கேரக்டர் பார்ப்பீங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன். எது? ஆ, பார்த்துருவேன்னு சொல்ல வந்தேன். ஓ ஓகே. உங்களுக்கு ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்காங்க? அது எங்கே கேட்குறீங்க? அது ஒரு பிரேக்கப் ஸ்டோரிங்க. ஏங்க, திருக்குறளில் கூட 2 லைன் இருக்குங்க. லவ் ஸ்டோரியை ஒரு லைனில் சொல்கிறீங்க. ப்ரீஃபாக சொல்லுங்கள். கேட்காம விட மாட்டீங்க. அவள் பேர் திவ்யா. சினிமாவில் வர மாதிரி கண்டதும் காதல் இல்லை. கடல் அலைகளில் கால் வைக்கும்போது அது நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மேனட் போல இழுப்பா. அவள் அன்பால். இருண்ட காட்டுக்குள்ள கேண்டிலை கொண்டு வந்து வெளிச்சத்தை காட்டுன தேவதைங்க அவ. அந்த கேண்டிலை கொண்டு வந்து என் வீட்டில் விளக்கேற்றுவான்னு நினச்சேன். ஒரு நாள் தைரியத்தை கொண்டு வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நைட்டு ஃபுல்லாக லெட்டர் எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் கேடிஎம் பைக்கு, ஆப்பிள் ஏர்பாடு, ஆம்ஸு இதெல்லாம் இருந்தால் எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? அதே மாதிரி திவ்யாவுக்கு அந்த பையனை பிடிச்சிருச்சு. எனக்கு பாய் சொல்லிட்டா. இப்போ எதுங்க சிரிக்கிறீங்க? எங்க இவ்வளோ நேரம் ஒன் சைட் லவ்வை பற்றியா பேசிகிட்டு இருந்தீங்க? ஆமாங்க. அது எப்படிங்க பிரேக்கப் ஆகும்? வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தாங்க அது ஒன் சைடு மாதிரி தெரியும். ஆனால் என் மனசில் அவளை பார்த்ததுலேருந்து ஒன்றா தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். என் ட்ரீம் ஃபோர்ட். அதை உடைக்க நினைக்கும் போது தான் மனசெல்லாம் லேசாக வலிக்குதுங்க. ஒரு நிமிஷம் போயிட்டு வாங்க. எஸ். இங்கே தானே இருந்தாங்க. அண்ணா, என் கூட ஒருத்தர் பைக் விட்டு போனார்ல, அவர் எங்கே போனாரு? அவர் அப்பயே போயிட்டாருமா. சரிண்ணா. ஆ சரி. அச்சோ, எந்த சோஷியல் மீடியாலே இல்லையா? சரி, இன்ஸ்டால தேடி பார்ப்போம். என்னடி காலிலேருந்து ஃபோனே நோண்டிட்டே இருக்க? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடி. எனக்கு என்ன என்னவோ பண்ணு. அவனை பார்த்ததை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. அவன் கூட இருந்த அந்த கொஞ்ச நேரம் மெமரிஸ். சில பேர்கிட்ட தான் அந்த மேஜிக் இருக்குது. பார்த்ததுமே பிடிக்க வைக்கிறது. அப்படி ஒரு மேஜிக் அவன்கிட்ட இருக்குது. இப்போது அவனை தொலைச்சிட்டேன். பட் அவனை கண்டுபிடிக்கிறது மூலமாக என்னை நானே கண்டுபிடிச்சிடுறேன்னு தோணுது. திரும்ப பார்ப்பேன் நான் தெரியாமல் இருந்தேன். திரும்ப திரும்ப பார்ப்பேன்ற நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இந்த டைம்
கண்டிப்பாக மிஸ் பண்ணிட மாட்டேன். ஏய், பக்கத்து வீட்டில் மீன் குழம்பு வாசம் அடிக்குதுடா. சண்டே அது மாதிரி சாப்பிட முடியாமல் போச்சேடா. 5 ரூபா இருந்தாலும் அம்மா உனக்கு போய் சாப்பிட்டு வரலாமே. அது கூட வழி இல்லாமல் பண்ணிட்டியா மாப்பிள்ள? ஏய், இவன் யார காஞ்சி போன காலிஃப்ளவர் மாதிரி படுத்து கிடக்கேன். மாப்பிள்ள பிடிச்சது மட்டும் சாப்பிட்லன்னா காஞ்சி கருவாடா போயிடுவோம் மாப்பிள்ள. ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு தான்டா அடிப்படை தேவையே. ஏண்டா அந்த அடிப்படை தேவையே உங்களால் ரெடி பண்ண முடியல. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து என்னடா பண்ண போகிறீங்க? நீங்களே எனக்கு தேவையில்ல, போங்கடா, நான் போகிறேன். டிஃபன் பாக்ஸு டீசெண்டாக நடிச்சுப்போம். ஹாய். ஹாய், ஏன் ரூம் இங்கே தான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சா? பொண்ணுங்க எப்பயுமே ஷார்ப்பு, எப்படினாலும் கண்டுபிடிச்சிரும். ஓ, அச்சோ டைம் ஆயிடுச்சுல, இந்நேரம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆமாம், சண்டே எப்பயுமே சீக்கிரம் சாப்பிட்ருவோம். பட் இருந்தாலும் வயிற்றுல இன்னும் இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போது ஆ, டேய் 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 நாயே எழுந்துடுறா. ஏய் அங்க பாடுறா, நம்ம ரூமுக்கு பொண்ணு வருதுடா. நம்ம ரூமுக்கு பொண்ணு வருதா? டேய் பொண்ணா வருறா, டிஃபன் பாக்ஸை பாடுறா. டிஃபன் பாக்ஸா? எழுந்திரிச்சு பண்ணிட்டு போடுறா. போட்டுட்டேன். ஹரிஷ், நீங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. இவங்களெல்லாம் பார்த்தா சாப்பிடாத மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிருவா போலையே. டீ கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்குங்களாடா, ஏன்டா வார்த்தை வாங்குறீங்க? சாரி மச்சான். இப்போ பாரு மச்சான் நம்ம டீசென்சியா. சுஸ்மி ஃபுட் ப்ளீஸ். அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருடா, நீங்கள் இவனுக்கே ஃபஸ்ட்டு வைங்க. செமையா இருக்குங்க. அம்மா அழுதுங்க. டெய்லி இதே மாதிரி கொடுங்க. டெய்லி கொண்டு வந்து அவளுக்கு நம்ம தான் மூடிட்டு சாப்பிடு. ஆ ஹரிஷ், ம், நல்லா இருக்கா? நானே சமைச்சேன். தாறு மரம் இருக்கு. தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும். ஹரிஷ், உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காமல் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, ஓகேவா? அப்போ நம்ம டெய்லியும் கேட்கணும் போலியே. சாரி சகோ. ஓகே பாய். பாய்ங்க. பாய் பாய். மச்சான், ஒரு பொண்ணு இவ்வளோ பண்ணுதுன்னா உன் மேலே லவ் இல்லாமையா? டேய் காமன் டைலாக்கா பேசிட்டு, அவன் நல்ல ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டோ லவரோ நமக்கு சாப்பாடு போட்டா அது போதும் மச்சான். நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன, போலாம். மச்சி இந்தா. ஹலோ மேடம். ஏய் புடி. என்ன மேடம் காலையிலேருந்து ஒரே ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருக்கீங்க? நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஏதோ ஆக்சிடென்ட் சொன்னியே. அது ஆக்சிடெண்ட் இல்லை, என் லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடெண்ட். ஏய் அவன் உன்னை விட சின்ன பையன்டி. சின்ன பையனாக இருந்தா என்ன,
காதலுக்கு வயசுலாம் முக்கியம் இல்லை. நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஒரு நாள் பார்த்தாலும் லைஃப் லாங் அவனை பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்கான காரணத்தை அவன் கொடுத்துட்டான். அப்படி என்ன பெரிய காரணம்? பொண்ணுங்க கொஞ்சம் பேசினாலும் ஃப்ளர்ட் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் அவன் வேற. ஆக்சிடெண்ட் மூலமாக ஆக்சிடென்டலாக ஐ ஹவ் fallen for him. பாத்துடி, அவனுக்காக விழுந்திருக்க, கீழே விழுந்து பல்லு கில்லு உடஞ்சிட போகுது. நீ எப்போவுமே இப்படி தானா இல்லை இப்படி தான் எப்போவுமே வா? ஜோக்ஸ் அப்பார்ட், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பசங்க காத்து கசைகிற மரம் மாதிரி, எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன். நீ அழுத நான் பார்த்ததில்ல, பார்க்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோ. மச்சான், ஒரு வாழ்க்கையோட தத்துவம் என்ன சொல்லு தெரியுமா? தெரியும் மச்சான். எங்க சொல்லு பாப்போம். உன்னை மூட்டு இருக்க சொன்னிச்சு. மச்சான் கையெல்லாம் நடங்குதுடா, சரக்கு அடிக்கலாமா? காசு யார் உங்கள் அப்பா நான் கொடுப்பான்? எங்கள் அப்பா கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் ஏன்டா உங்களுக்குலாம் சுற்றுறேன்? டேய் நீ வேற வேற இப்போ தானே கட்டி முடிச்சேன். மச்சான் ஒரு ஐடியா வேணா அதித்தி கிட்ட கேட்டு போகிறேன். டேய் பொண்ணுகிட்ட சரக்கடி காசலாம், அதெல்லாம் தப்புடா. நம்ம கேட்போம். இதெல்லாம் தப்பு இல்லையா? குடிக்கணுமா வேணாமா? குடிக்கணும். அப்புறம் என்ன கேளு. கேளு பார்த்துக்கலாம். சரி மைண்ட் ஆக்கிட்டீங்க, கேட்டு தொலைகிறேன். ஹலோ அதித்தி. சொல்லு ஹரிஷ். இப்போ நான் அது எப்படி நான் ஆரம்பிச்சு என்ன ஒரு அர்ஜென்ட்டா எவ்வளோடா? ஒரு 500 ரூபா. இல்லை 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 ஒரு 1000 ரூபா. 500 1000? 1000 ரூபா. சரி அனுப்புகிறேன். அனுப்புகிறேன். மச்சான் என்ன சொன்னா? அனுப்புறேன்டாடா. சோக்குடா. மச்சான் இவன் ஒருத்தன் தானே பீரை கப்பலை ஊற்றி குடிக்கிறது. டேய் என்னடா பண்ற? அப்போதான்டா உடம்புக்கு நல்லது. ஏடா குடிக்கிறதே தப்பு, இல்லை சோசியல் மெசேஜ் வரையா? போடாங் வாடா சேஸ் போடலாம். வாடா சேஸ் போடலாம். ஓராடே ஓரா. ஓகே ஓகே ஓல்டன் 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 ஓல்டன். இவெல்லாம் எதுக்குடா குடிக்கணும்? ஏய் அதித்தி கால் பண்றாடா. நல்லதுடா, ஒரு ஆஃப் ஆகிட்டு சொல்கிறாங்க. அட்டன் பண்ணவா? Attend பண்ணு. அட்டன் பண்ணவா? பண்றா. ஹலோ சொல்லு அதித்தி. ஹலோ ஹரிஷ், நான் ஒரு ரூம் கீழே தான் இருக்கேன். ஏது? நீ வேற பதட்டமாக பேசுனியா, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. நான் உன்னை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன். ஏய் அதித்தி கீழே வந்துட்டாளாடா. ஹே வந்தானடா, அவனுக்கும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் ஊற்றி விடுறா. போடாங்க இடறா, இல்லை காலி பண்ணுறான். இடறா இடறா எந்திரிடா. டேய் எல்லாம் எடுத்துட்டீங்களா? போங்கடாங்க. சொல்லுங்க அதித்தி. சொல்லுங்க அதித்தி. அது என்ன கையில்? பரவாயில்ல பரவாயில்ல. ஓ, இதுக்கு தான் அர்ஜென்ட்டாக காசு வேணும்னு கேட்டியா? சாரி அதித்தி. நீ ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்கலாம். நான் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போகிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா குடி, தப்பு இல்லை. பட் அல்லவா? ஓ குடிக்கவா? ம் ம்
நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ தெளிவாக தானே இருக்க? ஐ எம் ஆல்வேஸ் தெளிவு. நீயும் பக்கத்தில் வா. எனக்கு என்ன தெரியல. ஐ திங்க் யூ சம்திங் ஸ்பெஷல். மற்றவங்களோட உன்னை கம்பேரே பண்ண முடியாது. உன்னை அவ்வளோ பிடிக்கும். மச்சான் வா மச்சான், ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு ஃபீலை நீ எனக்கு கொடுத்துருக்க. அதே மாதிரி இது வரைக்கும் என் லைஃப்பில் யாருக்கும் கொடுக்காத ஒரு இடத்த உனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். மார்னிங் மட்டும்தான், குட்டெல்லாம் இல்லை. ஏண்டா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, தலை கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. சரி சொல்லு, காலையிலே கூப்பிட்ருக்க, கே மேட்டர்? என்ன ரிப்ளையே காணோம்? ரிப்ளையா? நீ தான் மெசேஜ் எதுவுமே அனுப்பலையே. அந்த ரிப்ளை இல்லை, நேற்று நான் ஒன்று சொன்னேன்ல அந்த ரிப்ளை. ஐயோ, நைட் நம்ம குடித்தாலே மறந்துடும். இவன் வேறு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாளே. நைட்டு நான் குடித்தாலே காலையில் எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ வந்ததே எனக்கு அரைக்குறையாக தான் ஞாபகம் இருக்கு. கோச்சிக்காத. சரி வை. ஏய், ஒரு வேளை நைட்டுகளுக்கு சரக்கு தெரியல கோச்சிக்கிட்டாலோ யாருக்கு தெரியும். ஹலோ ஹரிஷ், எங்கே இருக்க? அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு திரும்பி பாரு பாப்போம். பாரா, என்ன நீ கொஞ்சம் அழகா இருக்க. அதெல்லாம் அப்படிதான். ஓ சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பாரா, சரி நீ சொல்லு. இல்லை, நீயே சொல்லு. நீ சொல்லு. ஜென்ஸ் ஃபர்ஸ்ட், நீ சொல்லு. இதில் மட்டும் நாங்கள் ஃபர்ஸ்டா? சரி ஓகே, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. இனிமேல் வீட் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். கையை கொடு. இப்போ கங்க்ராச்சுலேஷன் சொல்ல கை கொடுத்த மாதிரி லைஃப் ஃபுல்லாக உன் கூட கையை பிடிச்சிட்டே நடக்கணும். ஏய், அதெல்லாம் நடக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்லல திவ்யா. அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சான். அவளுக்கு ஆறுதல் சொல்ல மாதிரி நடித்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷம். எனக்காக பிறந்தவளுக்கு நான் தான் அவளுக்காக பிறந்தவன்னு சொல்லணும்ல. கரெக்ட் தானே? சரி, நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னா சொல்லு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கோவப்படாத. எங்கள் லவ்வுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். பசங்க காத்து கசைற மரம் மாதிரின்னு அந்த பக்கம் காத்தடிச்சு போயிட்டான். ஃபாரெவர்னு ஒன்று கிடையவே கிடையாதுடி. யாரையாச்சும் நம்புனா அவங்க கொடுக்குற வழி மட்டும்தான் நிரந்தரம் இந்த உலகத்துல. லவ்ன்றது ஒரு சைக்கோ பாத்தி. உன்னை அள வச்சு பார்க்கறதுல அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். லவ்வை டயட் மாதிரி அளவா எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. நீ அவனை அளவுக்கு அதிகமா லவ் பண்ணிட்ட, அதான் இங்க பிரச்சனை. சரி விடுடி, அழாத, எல்லாம் சரியாயிடும்.
அதிதி, சொல்லு ஹரிஷ். என்ன வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. இல்லைப்பா, அவளுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், அவளும் ரிப்ளை பண்ணா. அப்புறம் குட் நைட்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் பண்ணுறதுன்னு தெரியலையா? நீயே ஒரு நல்ல ஐடியா இருந்தால் சொல்லேன். நீ வேணா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் லவ் ஸ்டேட்டஸ் வச்சு பாரு, அவள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவா. அப்படியே கான்வர்சேஷன் பில்ட் ஆயிரும். ஏய், நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனால் எனக்கு லவ் ஸ்டேட்டஸ் பற்றி எந்த ஐடியாவுமே இல்லையே. பேசாம நீயே அனுப்பிடுறேன். அனுப்புகிறேன் ஹரிஷ். ஓகே, பாய். அதிதி, நீ அனுப்புன லவ் ஸ்டேட்டஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். தேங்க்ஸ் அ லாட். பரவாயில்ல ஹரிஷ், நீ ஹாப்பி தானே? நான்லாம் செம்ம ஹாப்பி. அது போதும் எனக்கு. ஓகே, பாய். பாய். மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவன் லவ்வுக்காக நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு. உன்ன மாதிரிலாம் எந்த பொண்ணும் இருக்க மாட்டாங்க தெரியுமா? உன் லவ் அவன் ஏத்துக்கலங்கிறத விட அவனோட லவ்வுக்கு நீ ஹெல்ப் பண்ணி அவன் அவளோட சேரும்போது தான் ரொம்ப வலிக்கும். அவனுக்காக நான் எந்த வழியை வேணாலும் தாங்கிப்பேன். எனக்கு அவன் சந்தோஷம்தான் முக்கியம். அவனை சந்தோஷப்படுத்த வழியை தேடுற நீ உனக்கு வழியை தேடிக்காத, அவ்வளோதான் சொல்வேன். உன் பர்த்டே அன்னைக்கு ஒரு விஷ் கூட பண்ணல, அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஏதோ ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணாங்களா, இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா, அப்படி இப்படின்னு ஏதோ உளறிட்டு இருந்த. இப்ப பாத்தியா, நான் சொன்னதுதான் நடந்துச்சு. இது வலியை மட்டும் தாண்டி தரும், இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ. ஹலோ மேடம், அப்படியே கொஞ்சம் மாடிக்கு வரீங்களா?
கரெக்டாக 9 ஆகுது. இன்னையோட நீ இந்த பூமிக்கு வந்து 8756 நாள், 2,10,144 மணி நேரம், 1,26,08,640 நிமிஷம் ஆகுது. பூமி சுற்றி வரனால தான் தற்செயலாக சில பேரை மீட் பண்ணுறோம். அப்படி தற்செயலாக கிடைச்ச தாறுமாறான gift தான் நீ. உன்னையே நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சேன் தெரியுமா? மச்சான் இங்க பாருடா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல. ஆமாம் மச்சான், அவளை நான் லவ் பண்ணுறா. அன்னைக்கு என் முன்னாடி அழுதுட்டு போனேன். அது என்னால் தாங்கவே முடியல. உன் பர்த்டே வர வரைக்கும் வெயிட் பண்ணி கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். இதுக்கப்புறம் வாழ போகிறது 1000 நாளோ 10,000 நாளோ, 2 லட்சம் மணி நேரமோ 5 லட்சம் மணி நேரமோ, 1 கோடி நிமிஷமோ 2 கோடி நிமிஷமோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் உன் கூட வாழணும் மட்டும் நல்லாவே தெரியும். தங்க வாங்குற அளவுக்கு காசு இல்லை, வெள்ளி தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ, சைஸு பார்த்து வாங்க மறந்துட்டேனே. ஓய் ஓய், என்ன சந்தோஷம் ஃபுல்லாக இருக்க மூஞ்சி டல்லாக இருக்கு? நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன்ல, அதான். நான் கூட தான் ஒல்லியாக இருக்கேன். அதுக்கு அழகு நம்புறவனுக்கு தான் இந்த ஒல்லி குண்டெல்லாம். அன்பு நம்புற எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. உன் காதல் மட்டும் இருந்தால் போதும். இங்கே பாரு, சபி கேர்ள் சார்